பக்தியினுடைய பல்வேறு நிலைகள் என்ன பண்றான் அவன் தெரிஞ்சுக்கிறான். பக்தர்களுடைய பல்வேறு நிலைகளை தெரிஞ்சுக்கிறான். இது பிருகத் பாகவதாமிர்தம். ஆனா ரொம்ப பெரிய கிரந்தமா இருந்துச்சு. அதனால என்ன பண்றாரு ரூப கோஸ்வாமி அதை வந்து சுருக்கி கொடுக்குறாரு. அதான் வந்து என்ன சொல்றாரு லகு பாகவதாமிர்தம் அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம இந்த கிரந்தத்துக்குள்ள போகலாம். லகு பாகவதாமிர்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 டிவிஷன்ஸா இருக்கு. இது 2 பார்ட் இருக்கு. லகு பாகவதாமிர்தம் 2 பார்ட் இருக்கு. ஒன்று கிருஷ்ணாமிர்தம், இன்னொன்று பக்தி அமிர்தம் அப்படின்னு இருக்கு. ஸோ கிருஷ்ணாமிர்தம் அப்படிங்கிறது 5 செக்ஷன் இருக்கு. கிருஷ்ணாமிர்தத்தில் மொத்தம் 5 பாகங்களா இருக்கு. என்ன பாகம் அப்படின்னா, முதல் பாகமானது ஸ்வயம் ரூப ததேகாத்ம ஆவேஷ அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாகம். 2வது பாகமானது புருஷ அண்ட் குண அவதாரங்களை பற்றி சொல்லுது. 3வது பாகமானது லீலா அவதாரங்களை பற்றி சொல்லுது. 4வது பாகமானது மன்வந்தர அவதாரம் யுக அவதாரங்களை பற்றி சொல்லுது. 5வது பாகமானது பராவஸ்தா மற்றும் ஸ்வயம் ரூப அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பாகங்கள். ஸோ இந்த 5 பாகங்களும் சேர்ந்து மொத்தம் நமக்கு 790 ஸ்லோகங்கள் இருக்கு. கிருஷ்ணாமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாகம் மட்டும் 790 ஸ்லோகம். அதுக்கப்புறம் 2வது வரக்கூடியது என்னது பக்தாமிர்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த பக்தாமிர்தம் ரொம்ப சின்னதுதான். பக்தர்களுடைய குணங்களை பற்றி சொல்லக்கூடியது. அது 46 ஸ்லோகம். இப்படி இந்த 2 பாகங்களை நிறைஞ்சதுதான் என்ன சொல்றோம் லகு பாகவதாமிர்தம் அப்படின்னு சொல்றோம். லகு பாகவதாமிர்தம் அப்படிங்க எதை பத்தி பேசுது அப்படின்னா, பிருகத் பாகவதாமிர்தம் மாதிரி இல்லாம இந்த லகு பாகவதாமிர்தமானது என்ன எதை பத்தி பேசுது அப்படின்னா, பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எப்படி தோன்றுது, அந்த அவதாரங்களுடைய குணங்கள் என்னது, இந்த அவதாரங்களுக்கு எல்லாம் மூலமா இருக்கக்கூடிய அவதாரி யாரு, அது கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் தான் எப்படி எல்லா அவதாரத்துக்கும் மூலம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு அவரு லாஜிக்கலா சொல்லாம சாஸ்திரபூர்வமா வந்து இங்க நிரூபிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் வந்து லகு பாகவதாமிர்தம். ஸோ இதுதான் வந்து லகு பாகவதாமிர்தனுடைய ஒரு சின்ன சுருக்கம். லகு பாகவதாமிர்தம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஒரு சாஸ்திரம் தான் இது லகு பாகவதாமிர்தம். சரி, ஒரு சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக வந்து 4 விஷயங்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க. மங்களாச்சரணம் சொல்றோம் இல்லையா. மங்களாச்சரணம் அப்படின்னா மங்களத்தை எதிர்நோக்கி சொல்லக்கூடிய ஒரு சில பிரார்த்தனைகள். அந்த மங்களாச்சரணத்தில் என்ன பண்ணிடுவாங்க, 4 விஷயம் பேசுவாங்களாம். அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் இந்த 4 விஷயங்கள் இருக்கும் ஆரம்பத்திலேயே. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆசீர்வச்சனம். ஆசீர்வச்சனம் அப்படின்னா, இந்த சாஸ்திரத்தை நான் வந்து எந்த விக்னமும் இல்லாம எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஆசீர்வச்சனம். 2வது அதிகாரி, இந்த சாஸ்திரத்தை யார் படிக்கணும் யார் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரி. 3வது வந்து இந்த சாஸ்திரத்தை நான் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், பலஸ்ருதி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் 4வது இந்த சாஸ்திரத்தில் எதை பேசப்பட போறோம் விஷயம். இந்த 4 விஷயத்தை பத்தி பேசும். ஒவ்வொரு சாஸ்திரமும் இந்த 4 விஷயத்தை ஆரம்பத்திலே பேசும். ஸோ அதே போல இங்க என்ன பண்றார், லகு பாகவதாமிர்தத்திலையும் முதல் 4 ஸ்லோகத்துல இந்த விஷயங்களை பத்தி பேசுறாரு. நம்ம லகு பாகவதாமிர்தத்தினுடைய மங்களாச்சாரத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு என்னுடைய ப்ரேயர் சொல்லாமே நான் பாட்டும் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால முதல்ல என்னுடைய ப்ரேயர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் லகு பாகவதாமிர்தத்துக்குள்ள போகலாம். सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेक बंधो मत्संगिन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु दादायि नति नीचोत चाकर आनमुंच कदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम राम
योऽन्तः प्रविश्य माशमां प्रसुप्तां सञ्जीव्यत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्युत्कटा कुम्भोच्चात्रिविपाटनातिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतरसुनकरा धारिदारात् दूरप्रत्वस्तत्त्वान्तशान्तप्रवचनमनसा भाविता भूरिभागैः. हरे कृष्ण. ஸோ இந்த லகு பாகவதாமத்தினுடைய மங்களாச்சரணத்தை படிச்சிடுறேன். இது நம்ம தினமும் படிக்க முயற்சி பண்ணலாம். நான் தினமும் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் ஆகி போயிடும். நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய அகுடமேதசே யோதத்த சர்வபூதானாம் அபவாயோஷிதி கலாஹ கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திரபார்ஷதம் यज्ञै संकीर्तनप्रायै यजन्ति हि सुमेधसः मुखारविन्दनिस्यन्द मरन्धभरतुण्डिल ममानन्दं मुकुन्दस्य सद्दुग्धं वेणुकाकिल श्रीचैतन्यमुखोद्गीर्णा हरे कृष्णेति वर्णकाः मज्जयन्तो जगत्प्रेम्णि விஜயந்தம் தத் ஆஹ்வயாக. இது நாலுமே மங்களாச்சரணம் ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல சொல்லிடுறேன், நான் இதில் எங்கள் ஸ்டோரிஸ்லாம் கிடையாது. ஸோ ஸ்டோரிஸ் இருக்குன்னு நீங்கள் யாரும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதனால் நான் முன்னாடியே கேட்டிருந்தேன். நான் இந்த கிரந்தமானது ரொம்ப ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லுங்கள். நம்ம இந்த கிரந்தத்தை படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் முடிக்கும் பொழுது இல்லை ஆரம்பத்துலேயோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரியோட, அதாவது இப்போ 4 சம்பிரதாயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சங்கர, மத்வ, ராமானுஜ, அப்புறம் விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்க சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. இந்த சம்பிரதாயத்துடைய தோற்றம் எப்படி, இந்த சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர்கள் எப்படி இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்களுடைய முக்கியத்துவம் என்னது, அவங்களுடைய சரித்திரம் என்னது அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று ஆரம்பத்திலையோ இல்லை முடிவுலையோ கூட நம்ம இந்த செமினாரோடைய நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் இந்த கிரந்தத்தை மட்டுமே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகம். நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய அகுடமேதசே யோதத்த சர்வபூதானாம் அபாவோ யோஷிதீஹி கலாஹ. இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருத்தருக்கு கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கணும், உண்மையாலுமே இந்த கிருஷ்ணருடைய இப்படிப்பட்ட விரிவங்கங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்ல புத்தி வேணுமா. பொதுவாக கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே நல்ல புத்தி வேணும். நல்ல புத்தி இல்லாமல் கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா புத்தி இருக்கலாம், ஆனால் நல்ல புத்தி வேணும். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக மாயா அபகிருத ஜான ஆசுரம் பாவம் ஆசிரித்தாகன்னு சொல்றாரு. யாருடைய புத்தியானது மாயினால் அபகரிக்கப்பட்டிருக்கோ அவங்களால கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு புத்தி இருக்கும், ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. காரணம் என்னது? அவங்க புத்தியானது மாயினால கவரப்பட்டிருக்கு. ஸோ நல்ல புத்தியால தான் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நல்ல புத்தியை யார் கொடுக்கறது? கிருஷ்ணர் தான் கொடுக்குறாங்க. அதான் சொல்றாரு, நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய அகுடமேதசே. அகுடமேதசே அப்படின்னா நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய, மேதஸ் அப்படின்னா புத்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். யோதத்த சர்வபூதானாம். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட கிருஷ்ணரை? இந்த உலகத்தில் பல்வேறு விதமான அவதாரங்களை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை விடுவிப்பதற்காகவே அவதாரங்களை எடுக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை இங்க ரெண்டு குணம் சொல்றார். ஒண்ணு, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம், எல்லா அவதாரத்துக்கும் மூலம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார். அந்த அவதாரங்கள் எல்லாம் ஏன் செய்யறாரா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் இதெல்லாம் பண்றார். நீங்க சுப்பிரபாதம் கேட்கும் போது இந்த ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ராமானாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்ற இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய, பகவானுக்கு ஸ்ரீ வைகுண்டத்துல விரக்தி வந்துருச்சான். வைகுண்டத்துல விரக்தி வருமா என்ன? பகவானுக்கு வைகுண்டத்துல விரக்தி வந்துருச்சான். நம்ம எல்லாம் இங்கதான் விரக்தி வருதுன்னு சொல்றோம், ஆனா பகவான் அங்கேயே விரக்தி வருதுன்னு சொல்றார். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே, அங்க விரக்தி வந்தாலும் இங்க இறங்கி வராரா, பகவான் இங்க இறங்கி வராரா.
ஏன் அங்கே விரக்தி வரதுக்கு காரணம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பகவானுக்கு நிறைய குணங்கள் இருக்கான். அந்த குணங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சான். அந்த குணங்களை வந்து பகவான் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சான். என்ன குணங்கள் அப்படி இருக்கு? பகவானுடைய மிக முக்கியமான குணம், பகவானுக்கு இருக்கிறதுலே மிக முக்கியமான குணம். நம்ம சொல்றோம் பகவானுக்கு நிறைய குணங்கள் இருக்கு, முக்கியமான 6 குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஐஸ்வர்ய, சமக்ரிய, வீரிய, யசஸ்ரீயா, ஞான, வைராக்கியோ சேவ கிம பக இடிங்கனாகா அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவானுக்கு உண்டான 6 முக்கியமான குணங்கள் சொல்லி சொல்றோம். ஆனா பகவானுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் என்ன தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? பகவானுக்கு இருக்க ரொம்ப முக்கியமான குணம் கருணை. வெரி குட், தேங்க்யூ. ஸோ பகவானுக்கு இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் என்ன அப்படின்னா கருணை. ஏன்னா பகவான் கிட்ட எல்லா குணமும் இருக்கலாம். அவர் வந்து இருக்க ரொம்ப அழகா இருக்கலாம், ரொம்ப செல்வத்தோடு இருக்கலாம், ரொம்ப அறிவோடு இருக்கலாம், ரொம்ப பலசாலியா இருக்கலாம், ரொம்ப புகழ் வாய்ந்தவராக இருக்கலாம், பற்று இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் பக்கத்தில் போனவே சிறு சிறுன்னு கடிக்கிறாரு, வந்து திட்டுறாரு, குத்துறாரு, அடிக்கிறாரு, கொல்ல வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா யாரும் பகவான் பக்கத்துலேயே போக மாட்டாங்க. அதனால எல்லா குணங்களும் பகவான் கிட்ட இருந்தாலும் அந்த கருணை அப்படின்ற ஒரு குணம் இருக்கிறதால நம்ம பகவானோட பக்கத்திலே போக முடியுது. அந்த குணம் வந்து வைகுண்டத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சான். ஏன்னா யார்கிட்ட கருணை காட்டுவாரு? அங்க எல்லாருமே வந்து விடுபட்ட ஆத்மாக்களா இருக்காங்க, எல்லாருமே தூய பக்தர்களா இருக்காங்க. அப்படி தூய பக்தர்களா இருக்கும்போது யார்கிட்ட போய் அவர் கருணையை காட்ட முடியும்? அதனால பகவான் என்ன பண்றா, அங்க வந்து அந்த கருணையை காட்ட முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, இந்த உலகத்தை இறங்கி வராரா. அதனால அங்க சொல்றாரு ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டை ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பகவான் எதுக்காக கீழே இறங்கி வராரு? இந்த உலகத்துல நம்ம கருணையை காட்டலான்னு சொல்லி வராரு. ஏன் கருணையை காட்ட வராரு? ஏன்னா இந்த உலகத்துல கருணை ரொம்ப தேவைப்படுது. பகல் விளக்கு பட்டார் போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பகல் டைம்ல விளக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. எங்க இருட்டு இருக்கோ அங்கதான் வந்து விளக்கு வச்சா பிரயோஜனம் இருக்கும். அதே போல அங்க வைகுண்டத்துல வந்து அவருடைய குணங்கள் எல்லாமே பகல்ல இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி பிரயோஜனம் எல்லாம் போயிட்டு இருக்கான். அந்த கருணை எல்லாம் யார் எடுத்துக்க ஆள் இல்லாம போயிடுச்சான். அதனால என்ன பண்றாரு, இருட்டு உலகமான இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய கருணை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த கருணை என்னது, இந்த உலகத்துல இருந்து பகவான் என்ன பண்றாரு, மறுபடியும் கூட்டிட்டு போறாரு எல்லாத்தையும், எல்லா ஆத்மாக்களையும். ஸோ அதனால உண்மையாலவே பகவான் நம்மளுக்கு கருணை கொடுக்குறாரு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்று அறுத்துட்டு நம்மளை கூட்டிட்டு போறதுதான் உண்மையான கருணை. ஸோ யாராவது பகவானுடைய கருணை வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பகவான் சொல்றாரு, நான் உண்மையாலுமே யாருக்காவது கருணை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், முதல்ல அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவேன், அவங்க கிட்ட இருக்க எல்லா பௌதிகமான விஷயத்தையும் எடுத்துருவேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், முழுமை என் கிட்ட சரணாகதி பண்ணுவான், என்னை மட்டுமே நம்பி இருப்பான். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், என்னை தவிர வேற இனிமேல கதி கிடையாதுன்னு நினைக்கும் போது அவனை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கருணை உள்ள பகவான் என்ன பண்றாரு, நிறைய அவதாரங்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம் என்னது, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். இந்த ஸ்லோகமானது பார்த்தோம்னா உண்மையாலுமே இது வந்து பாகவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான். இது பாகவத்தில் இதே ஸ்லோகம் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாகவத்தில் 10வது காண்டத்துல நாரத முனிவர் வந்து பேசுவார். இந்த ஸ்லோகம் 88வது அத்தியாயம் நினைக்கிறேன், 87வது அத்தியாயம் 10, 87, 46வது ஸ்லோகம். அங்க நாரதர் வந்து பேசக்கூடிய ஸ்லோகம் தான் இது. அங்க வந்து முதல்ல என்ன ஸ்ருதிகள்லாம் பேசும், பகவானை பத்தி ஸ்ருதிகள்லாம் புகழ்ந்து பேசும். பேசின பின்னாடி நாரதர் வந்து அதை ஆமோதிச்சு பேசுவார், அதை ஒத்துக்கிட்டு பேசுவார். அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இது. நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய அமல கீர்த்தையே யோதத்த சர்வபூதானாம் அபவா யோஷிதா கலாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் அது. அதை கொஞ்சம் மாத்தி இது வந்து முதல் ஸ்லோகமா இங்க ரூப கோஸ்வாமி கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல வந்து முதல்ல ஆசீர்வாதம் கேட்கிறார், கிருஷ்ணர் கிட்ட ஆசீர்வாதம் கேட்கிறார். இது வந்து ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடிய ஸ்லோகமா இருக்கு. அதே போல இந்த புக்கனுடைய விஷயத்தையே சொல்லிட்டாரு. இங்க நான் சொன்னாலே 4 விஷயம் இருக்குன்னு சொன்னாலே அந்த 4 விஷயத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டார், விஷயத்த சொல்லிட்டார். இந்த புக்கில் என்ன பேச போறேன் அப்படின்னா, எல்லா அவதாரங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அப்படிங்கிற விஷயத்த நான் பேச போறேன் இந்த புக்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தையே சொல்லிட்டார். இந்த லகு பாகவதாமிரத்துக்கு பலதேவ வித்யாபூஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வியாக்கியானம் எழுதியிருக்காரு. ஏன்னா நம்ம நேரடியாக படித்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் புரியாது. அதனால என்ன பண்றாங்க, ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. அவர் எழுதின வியாக்கியானத்துக்கு பேரு ஷாரங்க ரங்கதா அப்படின்றது தான் வந்து பலதேவ வித்யாபூஷன் லகு பாகவதாமிருதம் அப்படின்ற கிரந்தத்துக்கு எழுதிருக்கக்கூடிய வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல
பலதேவ வித்யபூஷன் என்ன பண்றாரு அப்படின்னு அவர் வந்து நமஸ்காரத்தோட தான் ஒரு கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார், வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, முதல்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு, அத்வைத ஆச்சாரிய, நித்யானந்த பிரபு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, முதல்ல நமஸ்காரத்தை பண்றாங்க. அந்த நமஸ்காரம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தலாம். பக்தி ஆபாசேனாபி தோஷனம் ததானே தர்ம அத்தியக்ஷ விஸ்வ நிஸ்தர நாம்னி நித்யானந்தத்வைத சைத்தன்ய ரூபே தத்வே தஸ்மின் நித்யம் ஆஸ்தம் ரதிர்னஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை வந்து தத்துவ சந்தர்ப்பா அப்படின்ற கிரந்தத்துக்கும் யூஸ் பண்றாரு பலதேவ வித்யபூஷன். அதுக்கு கமெண்ட்ஸ் எழுதும் போதும் இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்றாரு. என்ன சொல்ற அப்படின்னா, நான் என்னுடைய புத்தியானது, என்னுடைய மனதானது என்னைக்குமே நித்யானந்தர், அத்வைதர், சைத்தன்ய மகாபிரபு இவங்களுடைய பக்கத்திலேயே போகட்டும். அவங்க எப்படி இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த 3 பேர் எப்படி இருக்காங்கன்னா கருணையை கொடுக்குறாங்க. எப்படி யாருக்கெல்லாம் கருணையை கொடுக்குறாங்க அப்படின்னா, பக்தி ஆபாசேன் அப்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தி ஆபாசம் அப்படின்னா, ஆபாசம்னா நிழல், உண்மை கிடையாது, நிழல். நம்ம சொல்றோம் இல்லையா, ஜப்பத்தை கூட சொல்லும் போது நாமாபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம், பக்தி பண்ணாம வெறும் நிழல் மாதிரி வெறும் பொய்யான பக்தின்ற பேர்ல வந்தா கூட என்ன பண்றாரா, அவங்களுக்கு கருணை கொடுக்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த 3 பேர்களோட நமஸ்காரத்தை செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவர் என்ன பண்றாங்க, ஒரு சில சமயம் பக்தர்கள் ஒரு சில குணங்கள் இல்லாம போனாலும் அந்த குணங்கள் எல்லாத்தையும் அவர் பெருசா பொருட்படுத்தாம அவங்களுக்கு பக்தியை கொடுக்குறாரு. அதே போல வெறுமனே தன்னுடைய நாமத்தினால, இந்த புனித நாமத்தினால இந்த உலகத்தையே விடுவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த 3 பேருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலதேவ வித்யபூஷன் சொல்றார். அதுக்கப்புறம் அவர் வந்து ரூப கோஸ்வாமி நமஸ்காரம் பண்றார். ஏன்னா ரூப கோஸ்வாமி தான் இந்த புக்கினுடைய கிரந்த கர்த்தாவா இருக்கிறதுனால அந்த ரூப கோஸ்வாமிக்கு பலதேவ வித்யபூஷன் நமஸ்காரம் பண்றார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த இடத்துல தேவாச்சாரிய மெதா விதுஹு சத்கவித்வே பாராசர்யம் தத்வவாதே மகாந்தஹ ஸ்ருங்கார அர்த்த வியஞ்சனே வியாசசூனும் ச ஸ்ரீ ரூப பாத்து நோ பிருத்திய வர்கன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றாரு இந்த இடத்துல, அந்த ரூப கோஸ்வாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரூப கோஸ்வாமி எப்படிப்பட்டவரா, உண்மையை பேசுவதில், அதாவது தத்துவ விஷயங்களை பேசுறதுல, சத் கவித்வே கவிதையில, அதாவது நல்லா வந்து எழுதக்கூடிய விஷயங்கள்ல, கவித்துவத்துல வந்து தேவ ஆச்சாரிய ப்ரஹஸ்பதிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல தத்துவ விஷயங்களை பேசுறதுல பராசர முனியனுடைய பையனான வியாசருக்கு சமமா இருக்கார். அதே போல ஸ்ருங்கார அர்த்த, அந்த பக்தியில, அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பை, பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு விஷயங்களை சொல்றதுல வந்து வியாசசூனும், அதாவது சுகதேவ கோஸ்வாமிக்கு சமமா இருக்காரா. அப்படிப்பட்ட அந்த ரூப கோஸ்வாமியோட திருப்பாதங்கள் என்னை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது வந்து பலதேவ வித்யபூஷன் சொல்லக்கூடிய மங்களாச்சரணம். ஸோ இது வந்து மங்களாச்சரணத்தோடு இப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மங்களாச்சரணத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் 2 விஷயம். ஒன்று ஆசீர்வாதம் வாங்கிட்டார். 2வது இந்த புக்கில் என்ன பேச போறேன் அப்படின்னா, கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரத்துக்கும் மூலம் அப்படிங்கிற விஷயத்த பேச போறேன் அப்படிங்கிற விஷயத்த மங்களாச்சரணத்துடைய முதல் ஸ்லோகத்துல சொல்றாரு. 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு நமக்கு தெரியும். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்தி சுமேதசஹ. One second. That's a problem. What is the ID now? Okay. This. ஓகே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து இது வந்து பாகவத் வந்து டேரக்டாக எடுக்கப்பட்ட ஸ்லோகம் தான். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞே சங்கீர்த்தன பிராயி யஜந்தி சுமேதசஹ. இந்த ஸ்லோகமானது யாரால் சொல்லப்பட்டது, கரபாஜனர் அப்படின்ற ரிஷியினால் சொல்லப்பட்டது. நிமி அப்படின்ற ராஜா வந்து நிறைய கேள்விகள் கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யுகத்துல, அதாவது யுக அவதாரங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய நிறம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணங்கள் என்னது, அவங்கள நான் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது அவர் ஸ்லோகத்தை சொல்றார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷனம். இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்றார் ரூப கோஸ்வாமி,
ஏன்னா ரூப கோஸ்வாமி ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கு. ரூப கோஸ்வாமி என்ன பண்றாரு, டைரக்டா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த லகு பாகவதாமிரத்துல நிறைய ஸ்லோகங்கள் வந்து பாகவத்துல இருந்து அப்படியே கோட் பண்ணிடுவார். அதனால ரூப கோஸ்வாமி அவரும் ஒரு சில ஸ்லோகங்கள் எழுதுவார். அதே போல டைரக்டா வந்து என்ன பண்ணுவார், பாகவத்துல இருந்து ஸ்லோகத்தை அப்படியே கோட் பண்ணுவார். அதனால ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் வந்து பாகவத ஸ்லோகமா இருக்கும், இல்லை ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் வந்து வெவ்வேறு புராணங்கள்ல இருந்து அப்படியே கொடுக்கப்பட்ட ஸ்லோகங்களா இருக்கும். ஸோ அதனால ஸ்லோகங்கள் வரும்போது நான் சொல்றேன் எந்தெந்த ஸ்லோகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். ஸோ அதுல இந்த ஸ்லோகமானது பாகவத்துல நிமி அப்படின்ற ராஜா கேள்வி கேட்டதுக்கு கரபாஜன சொல்லக்கூடிய பதில் என்ன சொல்றாரு, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். இந்த கலியுகத்துல பகவான் என்ன பண்றாரா, பகவான் வந்து வழிபடுறாங்க. எப்படிப்பட்ட பகவான் வழிபடுறாங்க, கிருஷ்ணவர்ணம், கிருஷ்ணனுடைய ரூபத்தையே வழிபடுறாங்களாம். ஆனா இந்த கலியுகத்துல கிருஷ்ணோட ரூபம் எப்படி இருக்குமா, துஷா அகிருஷ்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணனோட ரூபம் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது, கிருஷ்ணனுடைய ஆப்போசிட்டான ரூபம் என்னது, கோல்டன் கலர். அந்த கிருஷ்ணர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு வந்து அங்க வியாக்கியானம் செஞ்சு காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பேர் கொடுக்க வைக்கிறதுக்காக கர்கமுனி வர்றார். கர்கமுனிவர் வந்து பேர் கொடுக்க வரும்பொழுது அவர் முதல் முறையாக கிருஷ்ணரை பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசன் வர்ணஸ்திரயோகி அஸ்ய கிரணத்தோ அனுயுகம் தனுகு சுக்ல ரக்தஸ்ததா பீதா இதானிம் கிருஷ்ணாதம் கதா. அவர் சொல்றாரு, இந்த பையன் உங்ககிட்ட இருக்காங்களே, இந்த பையன் இதுக்கு முன்னாடி 3 வெவ்வேறு நிறங்களை தோன்றியிருக்கான். என்னென்னது, சுக்லன்னா வெள்ளை கலர் தோன்றி இருக்கான். அதே போல ரக்தனா சிகப்பு கலர் தோன்றி இருக்கான். அதே போல பீத்த அப்படின்னா மஞ்சள் கலர் தோன்றி இருக்கான். ஸோ அதே பையன் தான் என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு, கிருஷ்ணாதம் கதா, அதே நபர் தான் உங்களுக்கு இப்ப கிருஷ்ணரா தோன்றி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கர்கமுனிவர் சொல்றார். ஸோ கர்காச்சாரியர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஸோ அந்த ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து இதுக்கு முன்னாடி மஞ்சள் நிறத்தில் தோன்றி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சத்தியுகத்தில் வந்து கிருஷ்ணர் தோன்றக்கூடிய கலர் வந்து வெள்ளை நிறம். அதே போல துவாபரகத்தில் கிருஷ்ணர் தோன்றக்கூடிய நிறம் வந்து சிகப்பு நிறம். ஸோ இப்போ கிருஷ்ணர் வந்து கருப்பு நிறத்தில் தோன்றியிருக்கார். அப்போ ஒரே ஒரு நிறம் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்கு, அது என்னது, மஞ்சள் நிறம். அந்த மஞ்சள் நிறமானது கண்டிப்பா கலியுகத்தினுடைய தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக்கலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம். கிருஷ்ணர் தனியா வர மாட்டார். வரும்போது என்ன பண்ணுவார், எப்பயுமே தன்னுடைய அங்க உபாங்கங்கள் கூட்டிட்டு வர்றாரு. ஸோ இங்க அதையும் விளக்குறார். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வர்றார். வரும்போது என்ன பண்றாரு, அவருடைய அங்கங்களை கூட்டிட்டு வர்றாரு. அவருடைய அங்கங்கள் யாரு, ஒன்று நித்யானந்த பிரபு, இன்னொன்னு அத்வைத ஆச்சாரியர். இவங்க 2 பேரும் அவருடைய அங்கங்கள். அதுக்கப்புறம் உபாங்கங்கள் யாரு, அவருடைய சப் லிம்ஸ். அது யார் அப்படின்னா ஸ்ரீவாச பண்டிதரும் மற்றும் பல பக்தர்கள், கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள். அதே போல கிருஷ்ணன் என்ன பண்ண வரும்போது ஆயுதங்களை எடுத்துட்டு வருவார். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஆயுதம் இருக்கும். அதே போல கிருஷ்ணருக்கும் ஒரு சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா புனித நாமம். பகவானுடைய நாமத்தை என்ன பண்றாரு, ஆயுதமா கொண்டு வருவார். அதே போல பார்ஷதர்கள், அவருடைய அந்தரங்க நண்பர்கள், அவங்களையும் கூட்டிட்டு வர்றாரு. அது யார் அப்படின்னா கதாதர பண்டிதர், கோவிந்தர் அப்படின்ற இந்த பார்ஷதர்களோட சைத்தன்ய மகாபிரபு வர்றாரு. ஸோ அப்படி வரப்பட்ட அந்த சைத்தன்ய மகாபிரபு எப்படி வழங்கணுமா, யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயி அப்படின்னு சொல்றாரு. அந்த சைத்தன்ய மகாபிரபு வழங்கக்கூடிய வழி என்னது, சங்கீர்த்தன யஜ்யம். அந்த சங்கீர்த்தனம் அப்படின்ற யஜ்யத்தினால இந்த கலியுகத்துல புத்திசாலி மக்கள் அந்த சைத்தன்ய மகாபிரபை வணங்குகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு குறிப்பா இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து மஞ்சள் நிறத்துல கிடையாது, எப்படி இருக்காரு, தங்க நிறத்துல இருக்காரு. மஞ்சள் நிறம் தங்க நிறம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு எப்படி இருக்காரு அப்படின்னா தங்க நிறத்துல இருக்காரு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் ரூப கோஸ்வாமி சொல்றார், ஒரு சில சமயம் மஞ்சள் கலர்ல வரக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு இருக்காரு. அது எப்ப அப்படின்னா வேற கலியுகத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற கலியுகம், வேற நிறைய கலியுகம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கலியுகத்துல என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வேற சைத்தன்ய மகாபிரபு வருவாரா. அவர் வந்து என்ன பண்ணுவாரா, ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லி கொடுப்பாரு. ஆனா இந்த சைத்தன்ய மகாபிரபு மட்டும்தான் எப்படி வராரு, தங்க நிறத்துல வராரு. ஏன்னா காரணம் என்னது, நம்மளுக்கு பாகவத்துல சொல்றாங்க, குறிப்பா பிரம்மாவுடைய 28வது சதுர்யுகம். இந்த 28வது சதுர்யுகத்துல சாக்ஷாத் கிருஷ்ணரே கீழே இறங்கி வரார். அதே போல சாக்ஷாத் அந்த பகவான் என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வராரு.
அதனால இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து மற்ற சைத்தன்ய மகாபிரபு மாதிரி கிடையாது. மற்ற சைத்தன்ய மகாபிரபு மற்ற யுகங்கள்ல மற்ற கலியுகத்தில் அவர்களுடைய சைத்தன்ய மகாபிரபு எல்லாருமே ஜீவ தத்துவமா, சக்தி ஆவேச அவதாரம். அவங்கெல்லாம் உண்மையாலுமே ஜீவாத்மாக்கள். சைத்தன்ய ஒரு பகவானுடைய ஒரு சக்தி எடுத்து என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல வந்து நாம சங்கீதத்துல வந்து பிரச்சாரம் பண்றாங்க வேற சைத்தன்ய மகாபிரபு, அதாவது வேற கலியுகத்தில் அவர்களுடைய சைத்தன்ய மகாபிரபு. ஆனா இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு மட்டும் சாக்ஷாத் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வரார். அது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு தான் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் இங்க எடுத்து காட்டுறார். அதுல வந்து பிரகலாதர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் சன்ன கலவ் விவர் ஜெயத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதே போல முண்டக உபநிஷத்துலயும் வந்து இதுக்கான வந்து சாட்சி இருக்கான். அகம் ஏவ கலவ் விப்ரோ, இது வந்து பிருகத் நாரதிய புராணம் அப்படின்ற புராணத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து சாக்ஷாத் வந்து ராதாராணிக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. பிருகத் நாரதிய புராணம் என்ன சொல்றாரு, அகம் ஏவ கலவ் விப்ரோ நித்யம் பிரச்சன்ன விக்கிரக பகவத் பக்தி ரூபேன லோகான் ரக்ஷயாமி சர்வதா. சாக்ஷாத் நானே என்ன பண்ணுவேன், இந்த கலியுகத்துல வந்து ஒரு பிராமண ரூபத்துல வந்து பக்த ரூபத்துல வந்து இந்த நாம சங்கீர்த்தனை பரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ராதாராணிக்கு சொல்றார். இது வந்து பிருகத் நாரதிய புராணத்துல இருக்கு. அதே போல முண்டக உபனிஷத்துல இருக்கு, யதா பஷ்யத்தே ருக்ம வர்ணம் கர்த்தாரம் ஈஷம் புருஷம் பிரம்மயோனிம் அப்படின்னு சொல்லிட்டு முண்டக உபனிஷத் சொல்லுது. அதே போல ஸ்வேதாசதர உபனிஷத் சொல்லுது, மகான் பிரபுர் வை புருஷா சத்வஸ்ய பிரவர்த்தக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாசதர உபனிஷத் சொல்லுது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் தான் நம்மளுக்கு. உண்மையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். நம்ம யாரும் புது மக்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கல. அதனால ஜஸ்ட் நான் படிச்சுட்டு போறேன். இந்த ஸ்லோகம்லாம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால படிச்சுட்டு போறேன். நம்மளுக்கு யாருக்கும் இந்த டவுட் கிடையாது. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை என்ன சொல்ல வரார் அப்படின்னா அதிகாரியை பத்தி சொல்ல வர்றார். இந்த லகு பாகவதாமிரத்தை யார் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற யஜ்யத்தினால சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுறாங்களோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த லகு பாகவதாமிரதத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க தான் அதிகாரி அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற அப்படின்னா பலஸ்ருதி. மூணாவது ஸ்லோகம் என்னது, முகாரவிந்த நிஸ்யந்த மரந்த பரதுந்தில மத ஆனந்த முகுந்தஸ்ய சந்துக்தம் வேணு காக்கிலே. அந்த பகவானுடைய புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அந்த புல்லாங்குழல் இருந்து வரக்கூடிய சப்தமானது மனதை அவ்வளவு வந்து ரம்யமா வச்சுட்டு இருக்கா. எனக்குள்ளார வந்து அவ்வளவு ஆனந்தத்தை என்ன பண்ணுதா, உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து இந்த இந்த கிரந்தத்தை படிக்கிறதுனால ஒருத்தர் என்ன ஆகுமா, அந்த பகவானுடைய புல்லாங்குழல் நாதத்தை கேட்டு ஒருத்தருடைய மனது எப்படி ஆனந்தம் அடையுமோ அந்த மாதிரி ஆனந்தம் அடையும் அப்படின்னு சொல்றார். இந்த கிரந்தத்தினுடைய பலஸ்ருதி ஆசீர்வாதமா சொல்றார். அதுக்கப்புறம் 4ஆவது ஸ்லோகம், இந்த மங்களாச்சரணத்துடைய 4ஆவது ஸ்லோகம் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ரீ சைத்தன்ய முகோர் கீர்ண ஹரே கிருஷ்ணேதி வர்ணகாக மஞ்சந்தோ ஜகத் பிரேணி விஜயந்தம் தத் ஆஹ்வயாக அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய பெருமையை சொல்றார். எந்த ஒரு ஹரே கிருஷ்ண மகா மந்திரமானது சைத்தன்ய மகாபுரனுடைய திருவாயிலிருந்து வருதோ அந்த மந்திரமானது உலகத்தையே என்ன பண்ணுதா, இந்த கிருஷ்ண பிரேமை அப்படின்ற கடல்ல வந்து மூழ்கடிச்சிருது அப்படின்னு சொல்றார். நம்ம வந்து இந்த ஸ்லோகம் படிச்சிருக்கோம். பிருஹன் நாரதிய புராணம் மறுபடியும் சொல்றார், ஹரேர் நாம நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியைவ கதிரண்யதா அப்படின்ற இத்தியாதி ஸ்லோகங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ஸ்லோகத்தை வந்து என்ன பேச வர்றார் அப்படின்னா சம்பந்தம். ஏன்னா நம்மளுக்கு பகவானுடைய அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணர் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம முக்கியமான பிராணா இருக்கிறதுனால, நம்மளோட இஷ்ட தேவதா இருக்கிறதுனால என்ன பண்றோம், நம்ம இந்த புஸ்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பிரயோஜனம், இதனுடைய சம்பந்தத்தை சொல்றோம். இந்த 4 ஸ்லோகத்தினால நம்ம இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம ஒன்னா போலாம், என்ன பேச வர்றார் அப்படின்னு சொல்லி போலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லகு பாகவதாமிர்தம் அப்படிங்கிறது பிருகத் பாகவதாமிர்தனுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த லகு பாகவதாமிரத்துல தேவையில்லாம வந்து நிறைய லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது, நிறைய தர்க்கம்லாம் பேச போறது கிடையாது. பொதுவாக வந்து ஒரு சாஸ்திரத்துல ஏதாவது நிரூபிக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, முதல்ல தர்க்கத்தினால தான் நிரூபிப்பாங்க. தர்க்கத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நிறைய விஷயம் நிரூபிக்கலாம். உதாரணத்துக்கு கடவுள் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணலாம், தர்க்கத்தினால நிரூபிக்கலாம். நம்ம கிட்ட கேட்குறேன், கடவுள் இருக்காரா, கடவுள் இருக்கார், அவன் இல்லைன்றான்.
எப்படி நிரூபிக்கிறது? கடவுள் இருக்காருன்னு எப்படி நிரூபிக்கிறது? தர்க்கத்தால் எப்படி நிரூபிக்கிறது? அதான் ஆர்குமெண்ட்ஸ்னால ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்தை பற்றி பேசேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்தை பற்றி என்ன பேசுறது? இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்மளால் பேச முடியுமா? யாராலையும் பேச முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம இல்லைன்னு சொல்லி பேச முடியுமே தவிர, இந்த உலகத்தில் இல்லாத விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேச முடியாது. இல்லவே இல்லையா? இல்லாத விஷயத்தை போய் எப்படி பேசுறது இல்லையா? ஸோ இல்லாத விஷயத்த என்ன பண்ண முடியாது, நம்மளால பேசவே முடியாது. இருக்கிற விஷயத்த என்ன பண்ணலாம், நம்ம இல்லைன்னு சொல்லி பேசலாம். இது ஒரு தர்க்கம், ஒரு விஷயம். ஆனா அந்த எதிராளி என்ன பண்றான், நான் பேச முடியும், இல்லாத விஷயத்த நான் பேச முடியும், இந்த உலகத்துல இல்லாத விஷயத்த நான் பேச முடியும்னு சொல்லி சொல்றான். யாராவது பேச முடியுமா? நீங்க இங்க இருக்கவங்கள இல்லாத விஷயத்த யாராவது பேச முடியுமா? இந்த உலகத்துல இல்லாத விஷயத்தை பத்தி பேசணும், இதெல்லாம் பேச முடியுமா? கவுண்ட் டவுன் 1 2. இமேஜினேஷன், கற்பனையில் ஏதாவது சொல்லலாம். அதான் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுங்களேன். வட்டமான ஒரு நீளம், ஒரு இமேஜினேஷன்ல ஏதாவது ஒன்று சொல்ல. மாடு, 5 கால் உள்ள மாடு. ஓகே, 5 கால் உள்ள மாடு. ஸோ நீங்க இப்போ சொல்லிட்டீங்க 5 கால் உள்ள மாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்னது, கற்பனை தான். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, கடவுளையும் கற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, பதில் சொல்றான். நம்ம சொன்னோம் இந்த உலகத்துல இல்லாத விஷயத்தை பத்தி சொல்றா அப்படின்னு சொன்னோம். அவன் சொல்லிட்டானே, இல்லாத விஷயத்த சொல்லிட்டானே. 5 கால் உள்ள மாடு எங்கேயாவது இருக்கா? இல்ல. அதே போல குதிரை கொம்பு, நிறைய பேர் சொல்றோம் குதிரை கொம்பு மாதிரிப்பா, பொண்ணு கை குதிரை கொம்பா இருக்குன்னு சொல்றோம். குதிரை கொம்பு இருக்கா? கிடையாது, அது ஒரு இமேஜினேஷன் தான். அதே போல எப்படி நீங்க குதிரை கொம்பு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்களோ, ஒரு பசுமாடுக்கு 5 கால் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்களோ, அதே போல கடவுள் என்னதா, வெறும் நம்மளோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நாஸ்திகன் சொல்றான். என்ன சொல்லலாம் பதில் அதுக்கு? நாஸ்திகன் சொல்றான் நம்ம கிட்ட, இந்த மாதிரி கடவுள் நீங்க பண்ணக்கூடிய ஒரு இமேஜினேஷன் தான் சொல்லி சொல்றான். இது சக்தியை கொடுத்தது பகவான், அந்த அறிவை கொடுத்தது. அது மறுபடியும் நம்மளோட இமேஜினேஷன் தான். ஸோ குசுமாஞ்சலி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. குசுமாஞ்சலி அப்படின்னு ஒன்று இருக்கு. யார் எழுதுனது? ஸோ அந்த கிரந்தத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குமாரில பட்டர் நினைக்கிறேன் அந்த புக் எழுதுனது. அந்த கிரந்தத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, லாஜிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கடவுள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக லாஜிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வருவாங்க. இன்னைக்கு அந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம். பொதுவாக அன்னைக்கெல்லாம் அந்த தர்க்கம் அவ்வளோ பேசி பழகுவாங்க. இருக்குன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் இல்லைன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் அதே இருக்குன்னு சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு அதுதான் ரொம்ப ஃபேமஸ். சைத்தன்ய மகாபிரபுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே தர்க்கம் தான். அவர் அவ்வளவு நல்லா என்ன பண்ணுவார், ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். முகுந்த தத்தரை பிடிச்சிக்கிட்டு, முகுந்த கோசாமி பிடிச்சிக்கிட்டு, இல்லை அங்கே போகக்கூடிய மற்ற பசங்கள்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவாரா, பிடிச்சி அவங்க கிண்டல் பண்ணுறது, அவங்களை கேள்வி கேட்கறது, அப்புறம் இவர் பதில் சொல்கிறது, அந்த சொன்ன பதிலே தப்புன்னு சொல்லி நிரூபிக்கிறது. தர்க்கத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தர்க்கம் அப்படிங்கிறது, நான் இதுக்கு விஷயத்தை ஆன்சர் சொல்லிடுறேனே. ஸோ கற்பனையான விஷயம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சரிப்பா, குதிரை கொம்பு அப்படிங்கிறது கற்பனை தான். ஆனால் குதிரை இருக்கா இல்லையா? இருக்கு. கொம்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எங்கே இருக்குது? தனித்தனியாக இருக்குது. குதிரை வேற எங்கேயும் இருக்குது, கொம்பு வேறையா இருக்குது. ஆனால் நீ கற்பனை பண்ணி ஒன்று சொன்ன இல்லையா, ரெண்டையும் கலந்து அந்த கற்பனை தான் போய். ஆனால் குதிரை உண்மை, கொம்பு உண்மை. ஆனால் உன்னுடைய கற்பனை தான் அங்கே போய். ஸோ அதே போல் நம்ம கற்பனை பண்ணுறதா இருந்தாலும் இருக்காத வச்சு தான் கற்பனை பண்ண முடியும், இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ண முடியாது மறுபடியும். அதனால கடவுள் கண்டிப்பாக இருக்கார். ஆனால் உன்னுடைய கற்பனையான கடவுள் கிடையாது, உண்மையான கடவுள் வேற எங்கேயும் இருக்கார். அது உன்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வளர்ந்துட்டே போகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் அப்படின்னு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, வேதாந்த சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, தர்க்க பிரதிஷ்டானா அப்படின்னு சொல்லுது. தர்க்கத்தினால நீ எதையுமே சாதிக்க முடியாது, எதையும் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா உன்னுடைய திறமை உனக்கு அதிகமாக இருந்துச்சு, உனக்கு பேச்சு திறமை அதிகமாக இருந்துச்சு, என்ன பண்ணலாம், நீ பேசிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இது இப்படிதான், அது அப்படிதான், இது இப்படிதான், அது இப்படிதான் சொல்லிட்டு நம்ம பேச்சு திறமையில இருந்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு பாகவதம் படிக்கும்போது விஷ்ணு புராணத்துல இந்த விஷயம் வந்து பேசுறாரு. பராசர முனிவர் கிட்ட கேட்கிறார். கேட்கும் பொழுது அங்க பராசர முனிவர் சொல்லக்கூடிய பதில் இதுதான். இந்த தர்க்கத்தினால நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் தர்க்கத்தினால எப்படி புரிஞ்சுக்கிறது மைத்ரேயர் கேட்கிறார். இந்த மைத்ரேயருக்கு வந்து பதில் சொல்றார். தர்க்கத்தினால நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் தர்க்கத்தினால புரிஞ்சிக்க முடியாதுப்பா. கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணும், உணர்ந்தான் தெரிஞ்சுக்கணும், தர்க்கத்தினால புரிஞ்சிக்க முடியாது. அவர் கொடுக்கக்கூடிய உதாரணம் வந்து முன்னாடி சொல்லியிருக்கார். அவர் கொடுக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, வைரத்தினுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கணும். வைரத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சுக்கணும். வைரத்தை பத்தி அவன் இன்னும் பார்த்ததே கிடையாது. முதல் முறையா வைரத்தை அவன் கையில வச்சுட்டு இருக்கான். அவன் வைரத்துடைய மதிப்பு எப்படி தெரிஞ்சுக்க போறான்? நீங்க என்னதான் தர்க்கம் பண்ணாலும் அந்த வைரத்தோட மதிப்பு உனக்கு எப்படி தெரிய போகுது? கண்டிப்பா தெரிய போறது கிடையாது. அதே போல ஒரு சின்ன விதைக்குள்ளார ஒரு பெரிய மரம் இருக்கு. ஒரு சின்ன ஆலமரத்தோடைய விதைக்குள்ளார பெரிய மரம் இருக்கு. அந்த மரம், அந்த விதையை போட்டோம்னா அதுல இருந்து மரம் வரும். அந்த மரத்துல இருந்து நிறைய கிளைகள் வரும், நிறைய இலைகள் வரும், நிறைய காய்கள் வரும், நிறைய பூக்கள் வரும் அப்படின்னு சொல்றேன். இதை நம்ம எப்படி தர்க்கம் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம்? தர்க்கத்தினால எப்படி இது புரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பா புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அதனால ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், உணர்ந்து தான் பார்க்க முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியுமே தவிர தர்க்கத்தினால புரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இறப்பு, நான் சாக போறேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மற்றவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க இறக்குறாங்க, நான் இறக்கனா இல்லையா, நான் சாகிறனா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீ இறந்தாதான் நீ பார்க்க முடியும் நீ செத்து போறேன்ட்டு. ஆனா நீ செத்து போனதுனால பார்க்கவே முடியாது. அதான விஷயம், அதான பிரச்சனையே. நீ செத்து போறதை உன்னால பார்க்கவே முடியாது. அப்படி உனக்கு எப்படி தெரியும் நீ செத்து போயிட்ட அப்படின்னு? நீ சாக போற உனக்கு எப்படி தெரியும்? அதனால ஒரு சில விஷயங்கள் அவனால என்ன பண்ண முடியாது, தர்க்கத்தினால புரிஞ்சிக்க முடியாது. நம்பிதான் ஆகணும், உணர்ந்தான் ஆகணும். அதுல முக்கியமா என்ன சொல்றாரு, நம்மளுடைய ஞானத்துல ரொம்ப முக்கியமான ஞானம் என்னது, சாஸ்திர யோனித்துவா அப்படின்னு சொல்றாரு. வேதாந்த சூத்திரம் சொல்லுது. இருக்கிறதே மிக முக்கியமான ஞானம் என்ன அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சாஸ்திரமானது 4 குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. பிரம, பிரமாதா, விப்ரலிப்ச, கர்ணபாட்டவ அப்படின்னு சொல்லக்கூடிய 4 குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறதுனால சாஸ்திரத்தை நம்ம என்ன பண்றோம், ஒத்துக்கிறோம். இங்க வந்து என்ன பண்றாரு ஜீவ கோஸ்வாமி வந்து முதல்ல அந்த பிரமாணங்களை பத்தி சொல்றாரு. அதுக்கு பதிலா பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். இந்த கேள்வி, இந்த வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரமாணம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரமாணம்னா என்னது? சத்திய பிரமாணம் நம்ம தமிழ்ல சொல்றோம், அந்த பிரமாணம் வேற. பிரமாணம் அப்படின்ற அந்த வார்த்தையை இங்க யூஸ் பண்றாரு. இப்ப வரைக்கும் என்ன பண்றாரு, வெறுமனே நமஸ்காரம் பண்ணிட்டே போயிட்டார். இனிமேல் நமஸ்காரம்லாம் பண்ண போறது கிடையாது. இனிமேல் வந்து டைரக்டா சாஸ்திரத்துக்கு வர போறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பிரமாணம்னா என்னது, நம்ம நிறைய கேள்விப்படுறோம். பிரகிருஷ்ட ரூபேன மானயதி பிரமாணஹா அப்படின்ட்டு தான் வந்து அர்த்தம். பிரகிருஷ்ட ரூபேன மானயதி இது பிரமாணஹா. எந்த ஒரு விஷயத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிறோமோ, சரியா அளந்து தெரிஞ்சுக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கருவியா இருக்கும், அதுக்கு பேர் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டிய கருவி தான் சொல்றோம் பிரமாணம் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு விளக்கமா சொன்னா புரியும். பிரமாண, ம பிர அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேன, கம்ப்ளீட்லி அப்படின்னு அர்த்தம். ம அப்படின்னா டு மெஷர். மானே, ம அப்படின்னா மானே அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நம்மளுக்கு மாயா அப்படின்னு சொல்லி சொல்றோம். மாயானா என்னது, டு மெஷர். பொதுவாக நம்ம என்ன சொல்றோம், மாயா அப்படின்னா எது இல்லையோ அது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல மாயைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அளந்து பார்க்க முயற்சி பண்றது. இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் அளந்து பார்க்க முயற்சி பண்றோம். எல்லாத்தையும் அளந்து பார்க்க முயற்சி பண்றோம். நம்மளுடைய சின்ன புத்தியை உபயோகப்படுத்திட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அதுவே பெரிய மாயை தான். நம்மளால இந்த உலகத்துல எதையும் புரிஞ்சுக்க முடியாது. குறிப்பா பகவான் என்ன பண்றோம், நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண நினைக்கிறோம், அதுவே பெரிய மாயை தான். ஸோ அதனால அந்த எந்த ஒரு விஷயத்தை நம்ம எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு துணை கொண்டு ஒரு கருவியை கொண்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கருவிக்கு பேர் தான் சொல்றோம் பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்றோம், பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யதார்த்த ஞானம் பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன பிரமா அப்படிங்கிறது கரெக்ட் நாலேஜ், டெஃபினைட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் வந்து தர்க்க சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்துல வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. தர்க்க சங்கிரகம் அப்படின்னா நியாயசாஸ்திரம், அதெல்லாம் நியாயசாஸ்திரத்துல வரக்கூடியது. நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் போய் தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கூடிய டேர்ம்ஸ் என்னது, பிரமாணம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உபயோகப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன சொல்றோம், பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால தெரிஞ்சுக்கிறோம். இது
இது வந்து லேப்டாப், இது வந்து மொபைல் ஃபோன், இது வந்து பேனா அப்படிங்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய புலன்களை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், முகம் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சில விஷயங்களை சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சில விஷயங்களை தொட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே பிரமாணங்கள். இதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய புலன்களுடைய நேரடி தொடர்புல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பேர் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நம்மளால என்ன பண்ண முடியாது, நேரடி தொடர்புலாம் தெரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு தூரமாக ஏதோ ஒரு மலை மேலே வந்து புகை வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ மேலே ஒரு மலை மேலே புகை வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே என்ன சொல்கிறோம், அங்கே தீ எரியுது, தீ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தீயை பார்த்தோமா, பார்க்கல. நம்மளால அங்கே போய் பார்க்க முடியுமா, பார்க்கவும் முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், தீ இருக்குன்னு சொல்கிறோம். காரணம் என்னது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், எப்பெல்லாம் நான் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் என்ன கண்டிப்பாக புகை வந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் புகை இருக்கோ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், தீயும் இருக்கும். அதனால என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பூர்வ அனுபவங்களை வச்சு என்ன பண்ணுறேன், நான் ஒரு கற்பனையெல்லாம் என்ன பண்ணுறேன், இந்த விஷயம் இப்படிதான் இருக்குன்னு என்ன பண்ணுறேன், கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பேர் அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பிரமாணம். முதல்ல வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், ரெண்டாவது அனுமான பிரமாணம். அது நம்மளுடைய கற்பனையினால தெரிஞ்சுக்கிறது. கற்பனைனா வந்து ஏதோ தப்பான கற்பனை கிடையாது, உண்மையான கற்பனை தான். அது பிரமாணம், அது அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன விஷயம்னா, இந்த ரெண்டு பிரமாணமே வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது. பிரத்யக்ஷ பிரமாணம் நம்மளுடைய கண்ணையோ நம்மளுடைய பொருள்களையும் நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேலே தெரியாது, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இந்த பொருள்களை வச்சு நம்மளால் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு சிறப்பு கருவிகள்லாம் தேவைப்படுது. அதனால் நம்மளுடைய டைரக்ட் கான்டாக்டில் வரக்கூடிய இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து முழுமையாக நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வரக்கூடிய விஷயம் என்னது, அனுமான பிரமாணம். கற்பனையினால தெரிஞ்சுக்கிறது. நம்ம எத்தனை விஷயத்துக்கு கற்பனை தெரிஞ்சுக்க முடியும். வெளில ஏதோ சத்தம் கேட்குது, வீட்டுக்குள்ள வந்து ஏதோ பயங்கரமாக சத்தம், சண்டை போடுற சத்தம் கேட்குது. நான் வீட்டை உடச்சிட்டு போய் உள்ளே போய் பார்த்தா நான் என்ன பண்ணுறான், வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த டிவியில் வந்து என்ன இருக்கு, சண்டை படம் ஏதோ ஓடிட்டு இருக்கு. அப்போ நான் வெளில இருந்து நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா சண்டை தான் வரும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு, டிவி ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, என்னுடைய அந்த அனுமானம் அப்படிங்கிறது தப்பாகி போயிடுது. என்னுடைய பிரத்யக்ஷமும் கண்டிப்பாக நிறைய இடத்துல தப்பாகும், என்னுடைய அனுமானம் என்ன ஆகுது, கண்டிப்பாக தப்பாகுது. அப்போ மூணாவது வரக்கூடிய பிரமாணம் தான் என்ன சொல்கிறோம், சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். சப்த பிரமாணம் அப்படின்னா காதனால கேட்கறது கிடையாது. சப்தம்னா வெறும் காதனால கேட்கறது கிடையாது. ஏன்னா அதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம் தான். உண்மையான சப்த பிரமாணம் அப்படின்னா சரியான நபர்கிட்ட இருந்து சரியான ஞானத்தை கேட்கறது தான் சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன உதாரணம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே உதாரணம் என்னது, அம்மா கிட்ட இருந்து நம்ம குழந்தை வந்து அப்பா யாரும் தெரிஞ்சுக்கிறது. ஒரு மகன் வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்காத ஒரு மகன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பாவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அப்பாவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா கிட்ட கேட்டால் போதும். அவன் தானாக போய் பார்த்து தெரிஞ்சுக்க தேவையில்லை, கேட்டு தெரிஞ்சுக்க தேவையில்லை. இல்லை வந்து கற்பனையினால இவர் இப்படி இருக்காரோ அவர் இருப்பாரோன்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ரொம்ப எளிமையான விஷயம், அம்மா கிட்ட போய் கேளு. அம்மாவை விட அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு உயர்ந்த ஒரு அதிகாரி வேறு யாருமே கிடையாது. அம்மா தான் வந்து கடைசி அதிகாரி, அப்பாவை நம்மளுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு. அதே போல் என்ன சொல்கிறோம், சப்த பிரமாணம், சாஸ்திரம். கடைசி பிரமாணம் என்னது, சாஸ்திரம் தான். சாஸ்திரத்தை விட ஒரு உயர்ந்த அதிகாரி யாருமே கிடையாது நம்மளுக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இல்லை ஆன்மீக விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு. கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், சாஸ்திர யோனித்வாத். இது வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய 3வது சூத்திரம், 4வது சூத்திரம் நினைக்கிறேன். சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சொல்கிறோம். யோனி அப்படின்னா கர்ப்பம் இல்லைன்னா பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சாஸ்திரத்தில் இருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, பகவானை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இஸ்கான்ல இது நமக்கு தெரியும், நம்ம பக்தி பாதையில் வரும்போது நமக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா அந்த இதில் இருந்து கண்டிப்பாக சாஸ்திரத்துலேருந்து கண்டிப்பாக இருக்கணும். சாஸ்திரம் இல்லை அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. அது வந்து நாய் தொன்னையில் பண்ண ஒரு நாய் தோலில் பண்ண தொன்னை மாதிரி, அதை நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. இப்போ சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தையே மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, மற்ற புக்லையும் சொல்கிறாங்க, பட் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. பால் வந்து தூய்மையானது தான், அந்த பால் தூய்மையானது தான். ஆனால் அந்த பாலையே ஒரு நாய் தோலில் பண்ண தொன்னையில் கொண்டு வந்து கொடுத்தா நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப சீப்பான விஷயம், நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ அதே போல் சாஸ்திர விஷயங்கள் வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு சாஸ்திரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். அந்த சாஸ்திர விஷயத்தை வேற யாராவது சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சாஸ்திரம் தான் நம்மளுக்கு வந்து கடைசி சாட்சி. குரு சாது சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குரு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் நம்ம ஏன் குருவாக ஏற்றுக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதையும் ஒருத்தர் நம்ம குருவாக ஏன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, வெறுமனே அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு, இல்லை பெரிய தாடி வச்சிட்டு இருக்காரு, இல்லை நிறைய பேர் அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிறாங்க, இதெல்லாம் காரணம் கிடையாது. ஒருத்தர் நம்ம ஏன் குருன்னு சொல்லி சொல்றோம்னா, அவர் சாஸ்திரத்திலிருந்து பேசுறாரு. சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் தஸ்மாத் குரும் பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் அப்படின்ட்டு பாகவதம் சொல்லுது. அந்த குரு என்ன பண்றாரா, சாஸ்திரத்திலிருந்து பேசுறதுனால தான் அவர் பேர் குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ குரு என்ன பண்றாரு, சாஸ்திரத்திலிருந்து பேசுறாரு. குரு சாது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, யாரை பேஸ் பண்ணி பேசுறாங்க, சாஸ்திரத்திலிருந்து பேஸ் பண்ணி பேசுறாங்க. சாஸ்திரத்திலிருந்து பேசல அப்படின்னா அவங்க குருவும் கிடையாது, அவங்க சாதுவும் கிடையாது. அதனால இங்க ரூப கோஸ்வாமி என்ன சொல்ற அப்படின்னா, நான் இந்த லகு பாகவதாமிரத்துல எதுல இருந்து பேச போறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க சாஸ்திரத்தை தான் கோட் பண்ண போறேன். இங்க வந்து என்ன பண்ண போறது கிடையாது, தர்க்கம் பண்ண போறது கிடையாது. யாருக்கிட்ட நான் வந்து லாஜிக்கலா வந்து இதையும் ப்ரெசென்ட் பண்ண போறது கிடையாது. நான் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் சாஸ்திரத்தை தான் கோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த சாஸ்திரத்தின் மூலியமா என்ன பண்ண போறேன், கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிற விஷயத்தை நான் நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்போ வரைக்கும் நம்ம 10 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கும், டைம் இருக்கா? சாரதி ப்ரோ டைம் இருக்கா? இங்க டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் இருக்கு. ஓகே சரி சரி. இப்போ நான் பேசுற விஷயத்தை யாருக்காவது ஓகே, இன்னைக்கு நான் பேசுற விஷயத்தை क्वेश्चंस என்ன மட்டும் சொல்லுங்க. நான் பேசுற விஷயத்துல क्वेश्चंस இருக்கு. நான் இந்த விஷயத்துல நான் பேசுற விஷயத்துல யாருக்காவது क्वेश्चंसோ இல்ல கமெண்ட்ஸோ இருந்தா கேட்கலாம் இப்ப. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த சாஸ்திரத்தை எப்படி கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டோரிஸோட சேர்த்து சொல்லலாம்? ஆச்சாரியோட ஸ்டோரி சொல்ல, டிஃப்ரெண்ட் சம்பிரதாயத்தோட ஸ்டோரி சொல்ல கண்டினியூ பண்ணலாம். இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் கேட்கலாம். தர்க்கத்தால வந்து நம்ம எதுவும் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். தர்க்கத்தால எதுவும் நிரூபிக்கலன்னு சொல்ல அவர் இங்க சொல்றாரு, இந்த இடத்துல எடுத்து சொல்றாரு, இந்த தர்க்கத்தினால் நான் வந்து கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிற விஷயத்த நான் தர்க்கத்தினால் வெறும் லாஜிக் வச்சு நிரூபிக்க போறது கிடையாது, சாஸ்திரபூர்வமா நிரூபிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே ஓகே. சைத்தன்யா பிரபு சின்ன வயசுல ஒரு நிறைய தர்க்கம் நிறைய பண்ணியிருக்காரு. அதனால ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதுதான். அது வந்து ஒரு என்ன சொல்றது, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக அன்னைக்கு யூஸ், அது வந்து ஒரு சாஸ்திரமே படிச்சாங்க அன்னைக்கு. தர்க்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய புத்தியை கூர்மைப்படுத்தும். நீங்க தர்க்கம் நான் படிச்சிருக்கேன், பட் இப்போ மறந்து போயிடுச்சு. அந்த தர்க்கத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் கிளியர் டெஃபினேஷன் கொடுக்கணும். உதாரணத்துக்கு பானைன்னு சொல்லி சொல்றோம். பானைன்னா என்னது, இப்படி இருக்கிறது பானைன்னு சொல்றோம். ஒருத்தர் என்ன பண்றான், டிராயிங் பானையை வரையறான். இது என்னது, பானை தான். இப்ப பானையில தண்ணி கொண்டு வர முடியும், இந்த பானையில தண்ணி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்ப நீ பானைன்னு சொன்னியே இதை, அப்ப இது ஏன் பானைன்னு சொன்ன? நீ ஒரு டிராயிங் என்ன சொல்ற, ஒரு டிராயிங்கு பானை மாதிரி வரைஞ்சிட்டேன், அதுக்கு என்ன சொன்ன, பானை தான் சொன்னேன். இங்க ஒரு பானை கொண்டு வந்து, இதுக்கு என்ன சொன்ன, பானை தான் சொன்னேன். இந்த பானையில தண்ணி கொண்டு வர முடியும், இந்த பானையில தண்ணி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் பானைன்னு சொல்ல மாட்டாங்க, பானைத்துவத்தை கொண்ட பானை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பானைத்துவம் அப்படிங்கிறது இருக்கணும். பானைத்துவம்னா என்னது, எந்த ஒரு பொருளால நம்ம தண்ணியை கொண்டுட்டு வர முடியுமோ அதுக்கு பேர் தான் பானைத்துவம். ஸோ அந்த பானை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன்ஸ் கொடுப்பாங்க, கிளியர் டெஃபினேஷன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஃபிசிக்ஸ் மாதிரி தான் சொல்லி சொல்லலாமே, ஃபிசிக்ஸ் மாதிரி நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் டெஃபினேஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஃபிசிக்ஸில் படிக்கணும் இல்லையா, வெயிட்னா என்னது, மாஸ்னா என்னது, லிக்விட்னா என்னது, ஹீட்னா என்னது, இதுக்கு நம்ம டெஃபினேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அதே போல் தர்க்க சங்கிரகம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, அதோட டெஃபினேஷன் என்னதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு சயின்ஸ் தான். அது வேதிக் சயின்ஸ் தான் வந்து நம்ம தர்க்க சங்கிரகம், தர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அது நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதில் வந்து பேசிக் புக் வந்து தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறது தான் பேசிக் புக்கு. ஓகே, வேற கொஸ்டின்? हरे கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु जी, पंचांग प्रणाम। பிரணாம், சொல்லுங்கம்மா. நான் கல்பத்தரு கேஷ்வி தேவிதாஸ்। சொல்லுங்கம்மா. ரைட் பிரபுஜி, இந்த அனுப்பலப்தி அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபுஜி. பிரமாணத்துல அதை பத்தி சொல்லுங்க பிரபுஜி. அனுப்பலப்தி. நான் புக் இந்த கட அபாவவத் பூத்தலம் அந்த எக்ஸாம்பிளுக்கு விளக்கம் சொல்ல முடியும்? நீங்க தர்க்க சங்கரம் பற்றி பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை பிரபுஜி, நான் அது எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இந்த எம்ஏல. ஓகே, நம்ம எம்ஏ சப்ஜெக்ட் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது நான் எடுத்து பேசினேன், இப்போ எல்லாரும் குழம்பிடுவாங்க, அதை நான் பேச வேண்டாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்னைக்கு பேசுகிற விஷயத்தில் யாராவது டவுட் இருந்தால் கேளுங்க. அனுப்பலப்தி இருக்கு, பட் நான் அனுப்பலப்தி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். நான் ஆக்சுவலாக இந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் பேசலாம்னு நினச்சிருந்தேன். பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, சப்த, அர்த்தாபத்தி, அனுப்தலப்தி, சம்பவ, ஐதிஹ்ய அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் தேவையில்லைன்னு விட்டுட்டேன் இவங்க எல்லாருக்குமே. நீங்கள் உங்கள் சப்ஜெக்டுனால நான் உங்களை சொல்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க ஜெகதீஷ் ஒரு தெரியுங்க பிரபுஜி, நீங்க அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஸ்லோகம்லாம் இருக்கு இல்லையா? ஸ்க்ரீன் ஷேர்னா நான் வந்து இப்போ அதை டைப் பண்ணணும் இல்லையா? டைப் பண்ண வேண்டாம், நீங்க இருக்கிற இருந்ததுன்னா உங்கள்கிட்ட லேப்டாப் தானே வச்சிருக்கேன் இல்லையா? லேப்டாப்ல இருக்கு, நான் எல்லாம் எழுதியும் வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அப்போ அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி கூட இது பண்ணலாம். பண்ணி ஸ்லோகத்தை மட்டும் அட்லீஸ்ட் சரி. என்ன ஸ்லோகத்தை கேக்குறீங்க? ஃபார்வர்ட் பண்ணுறது சொல்லி நம்ம எழுதி ஒரு 10 ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? மங்களாச்சரணமா? மங்களாச்சரணம். அதுக்கப்புறம் வந்து வஸ்து இது பண்றது, அதுமாரி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? அப்புறம் பலஸ்ருதி அதுமாரி சொன்னேன் இல்லையா? ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? சரி, ஓகே. அது நீங்கள் 10 சொன்னேன்ல, 10 நீங்கள் 10 ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகே. ஆனால் நீங்கள் கரெக்ட் எல்லாம் சொல்லிட்டு வரையில எல்லாம் மேக்சிமம் தெரிஞ்சதாக தான் இருக்கு. இருந்தால் கூட வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது அது சொல்றதுனால. ஷேர் பண்ணலன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலும் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ஓகே, ஃபினிஷ் பண்ணலாமா இங்கே? ஹலோ, ஹரே கிருஷ்ணா. சாந்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கிருஷ்ண பிரபுஜி, வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? ஏதாவது? தண்டவத் பிரணாம் பிரபுஜி. சோமவம்சி மதோதாஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க ப்ரோ. பிரபுஜி, எனக்கு ஒரு டவுட். வந்து சைத்தன்ய பிரபு வந்து இந்த டைம்ல வந்து இவருடைய ரூப கோஸ்வாமி சனாதன சுவாமி வந்து அவர் தான் கிருஷ்ணர் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க போய் போய் கண்டிப்பாக வந்து அவங்க போய் மீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க மிக்ஸ் பண்றாங்க. அப்பட்ட வந்து அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இவர் தான் சைத்தன்ய பிரபு தான் கிருஷ்ணருங்கிறது அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இல்லை, அவருடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து அதுவும் சொல்லப்படுது. ஒரு மகாபுருஷனுடைய ஒரு அவதாரத்தினுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்தா தெரியும் அவங்க பகவான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நிறைய வைஷ்ணவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவர் தான் பகவான் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து அத்வைதாச்சாரியருக்கு தெரிய ஆரம்பிச்சது சைத்தன்ய மகாபுரு தான் பகவான் அப்படிங்கிற, அவர் தான் அவதாரம் அப்படிங்கிற தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் காத்துட்டு இருக்கார். இவர் இன்னும் முழுமை பக்குவம் அடையலை. அவர் சின்ன வயசுல வந்து நிறைய குறும் பண்ணிட்டு இருப்பார், நிறைய வந்து தர்க்கத்தை பேசிக்கிட்டு நிறைய இருக்கக்கூடிய பக்தலத்தையும் வந்து அழகடிச்சு ஓட வச்சுட்டு இருப்பாரு. பட் நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் அவர் இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ சைத்தன்ய மகாபுரு வந்து நாம சங்கீதத்தை வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரோ, எப்போ வந்து இந்த கிருஷ்ண பிரேமி வந்து எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சாரோ, அப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது இவர் தான் பகவான் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம், சாஸ்திரத்திலும் தெரிஞ்சுக்கலாம், அதே போல் அவங்களுடைய அமானுஷ்யமான, அதாவது மனிதர்களால் சாதாரண மனிதர்களால் பண்ண முடியாத காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அவதாரத்தை. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु, दंडवत प्रणाम. சொல்லுங்க. कवि रूपा राधिका देवी प्रभु.
சொல்லுங்க. பிரபு நீங்க அந்த அவதார்ஸ் எல்லாம் சொன்னீங்க, யுக அவதார்ஸ், அப்புறம் வந்து லீலா அவதார்ஸ், அந்த இதெல்லாம் மன்வந்திர அவதார்ஸ் எல்லாம். இப்போ இந்த யுக அவதார்ஸ்ல கலியுகால சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு, துவாபர யுகால கிருஷ்ண பலராமா வந்திருக்காரு. இந்த சத்தியுகா திரேதைகால என்ன லார்ட் அப்பியர்ட் என்னவோ வந்தாரு பிரபு. அதெல்லாம் நம்ம இவ்வளவு பார்க்க போறோம். கிருஷ்ணர் வந்து யுக அவதாரம் கிடையாது, சைத்தன்ய மகாபிரபு யுக அவதாரம் கிடையாது, அவங்களும் யுக அவதாரம் கிடையாது. சத்தியுகத்துக்கு துவாபர யுகத்துக்கு வேற யுக அவதாரம் இருந்திருக்காங்க. ஸோ யுக அவதாரம்லாம் என்ன, அந்த யுக அவதாரத்தோட டெஃபினேஷன் என்னது, யாரெல்லாம் யுக அவதாரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த கிரந்தத்தில் பார்க்க போறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். நம்ம பார்க்க வரும்போது நம்ம சத்தியுகத்தில் யார் வராங்க, திரேதாயுகத்தில் யார் வராங்க, நம்ம ஒன்றா பார்ப்போம் அந்த செக்ஷன் வரும்போது. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப அருமையான கிளாஸ், ரொம்ப நிறைய விஷயம் சொல்றேன். அருமையா, ரொம்ப மிக மிக அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. என்ன பேச வந்து ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. எல்லாத்தையும் கொலை போட்டுனா எனக்கு தெரியல, எனக்கு எதாவது பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க இந்த சேவை பண்றதுக்கு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். நான் புரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது, உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன் கிருஷ்ணர் கிட்ட தான், என்னுடைய வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும், அதுதான் முக்கியம். ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. சாரதி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. முடிச்சலாமா? முடிச்சுக்கலாம் பிரபு. வேற இந்த பிரபுஜி கிட்ட இந்த ஸ்லோகத்துல நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு சென்ட் பண்ணுங்க பிரபு, நம்ம எல்லாருக்கும் அனுப்பலாம். ஓகே, நாளைக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு. அதான் நீங்க ஷேர் கூட பண்ணலாம் சாரதி, நீங்க ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. வந்துட்டு ஸ்லைட் ஷோல போட்டா தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். அது வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். போட்டோ எடுத்துருங்க பிரபு. கேமரா மொபைல்ல வந்து போட்டோ எடுத்துட்டு உங்க நோட் புக்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு அது வேணா பண்ணி பாருங்க பிரபு. நான் டைப் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பிரபு. ஓகே. श्री लघु भागवतम की जय, श्री रूप गोस्वामी की जय, श्री प्रभुपाद की जय, जय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் நல்லா இருந்தது பிரபு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட முடியுது. இன்னும் இது போக போக உங்களுடைய இதுல வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால எல்லா டிவோட்டிஸும் கோஆப்ரேட் பண்ணி நல்ல கிளியரா கேட்டாச்சுன்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இட் வில் பி குட். எனக்கு நல்லா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா.